சாயிராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் எனக்கு நன்றாக தெரியும். எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாமல் இல்லை. எல்லா விஷயத்திலேயும் உனக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கும். நிறைய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வர வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே இன்பத்திற்காகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இன்பத்தை ஒரு நிலையாக நீ பார்த்ததில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்துதானே ஆக வேண்டும். நிறைய நாள் கஷ்டப்பட்டாய், இன்னும் கொஞ்ச நாளில் சந்தோஷம் அடைய போகிறாய். மன உளைச்சல் உன்னை பாடாக படுத்துகிறது. காலம் முழுக்க இந்த நிலைமையானது இப்படியே இருக்குமோ என்று நினைக்கிறாய். சீக்கிரமாக நீ வேண்டுமானாலும் பார், உன்னுடைய வாழ்க்கை சுமூகமாக மாறு. எதை நீ எதிர்பார்த்து என்னிடம் வந்தாயோ அந்த விஷயத்தில் எல்லாம் சுமூகமாக விஷயங்கள் பலன்கள் உனக்கு கிடைக்கும். இன்று சில விஷயங்கள் உனக்கு பயமாக இருக்கிறது. இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை உற்று பார்த்தாயானால், நாம் பயந்தோமே ஆனா சாதாரணமா நடந்துருச்சு. இந்த விஷயம்லாம் வாழ்க்கையில நடக்குமான்னு நினைச்சோமே ஆனா நடந்துருச்சு அப்படின்னு நீ சந்தோஷமா நினைப்ப. அவ்வளவு பெரிய விஷயம்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கத்தான் போகுது. தேடுற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில என்னென்ன விஷயம் எல்லாம் நீ தேடுறியோ அந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில கண்டிப்பாவே நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் சரிதான், கவலைப்பட்டு வாழ்க்கையில் முடிந்து விட்டது, வாழ்க்கையில் எல்லா விஷயமும் இனி நடக்காது அப்படி என்று ஒரு முடிவையே எடுத்து விடாது. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக அந்த பிரச்சனைகள் முடியும். அதற்கு தவறான பாதைதான் ஒரு தீர்வு என்பது கிடையாது. முதலில் இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள். முதலில் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், முதலில் தோன்றுவது இது என்ன வாழ்க்கையா என்று. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழாமலேயே இருக்கலாம் என்பது மட்டுமே. இந்த எண்ணம் தான் உங்கள் பாதி பேருக்கு வருகிறது. மீதி பேருக்கு தெய்வம் பார்த்து கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை. இப்படி ஆளுமாத்தி ஆளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அம்மா, உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய கவலை எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் என்று நினைத்து நீயாக ஒன்றை நினைத்து தீர்மானித்து வாழ்க்கையை ஒரு பொழுதும் எடுத்துக்கொள்ளாதே. தவறான பாதைக்கோ தவறான முடிவுக்கோ வந்து விடாதே. எந்த ஒரு நிலையிலும் தவறான முடிவு என்பது ஒரு விஷயமே இல்லை. தவறை பற்றி எப்பொழுதும் யோசிக்க வேண்டாம், அதை முதலில் விடுங்கள். நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன். தாயாகவும் தகப்பனாகவும் உங்களுக்கு இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறேன். என்னுடைய வாக்குகள் எப்பொழுதும் பொய் ஆகாது. என்னுடைய வாக்குகள் எப்பொழுதும் உண்மையானது. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்வில் அசுர வேகத்தில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் உண்டாகும். இப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்கள் வாழ்க்கையில் எல்லாமே தவறாகத்தான் போய் முடியுமோ என்று. தவறாகெல்லாம் போய் முடியாது, எல்லாமே சரியானதாகத்தான் இருக்கும். எத்தனை காலத்திற்கு கஷ்டங்கள், எத்தனை காலத்திற்கு வாழ்க்கையில் கவலைகள், எல்லாவற்றிலும் ஒவ்வொரு மாற்றம் உண்டு தானே. கவலை இருந்தால் அதற்கு பிறகு ஒரு நல்லது, இப்படி ஏதாவது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் தானே. புரிந்து கொள்.
என்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனையாக மாறாது, நல்லபடியாக தான் இருக்கும் என்று நம்பு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் புண்ணியங்களும் உனக்கு ஆபத்து காலத்தில் உதவியாக இருக்கும். ஐயோ நமக்கு என்ன நடக்குமோ என்று வருத்தப்பட்டு அதிலேயே மூழ்கி விடாதே. ஏனென்றால் இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கஷ்டமானது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லது மட்டுமே. பொறுப்பான பிள்ளைக்கு ஒரு அப்பா பொறுப்பாக இருந்து அனைத்து விஷயங்களையும் செய்வேன். கஷ்டமே வரக்கூடாது, வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லபடியாகத்தான் இருக்க வேண்டும், நான் கஷ்டத்தையே பார்க்க கூடாது என்று சொல்லி இங்கு யாராலும் வாழ முடியாது. இங்கு பிறந்து விட்டீர்கள், ஆனால் கஷ்டம் என்ற ஒன்றை பார்த்துதான் ஆக வேண்டும். கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அதை சுலபமாக மாற்றலாம். உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருப்பேன். நம்ம கஷ்டப்படுறோமே, மாறாதோ, வாழ்க்கையில் எதுவுமே நல்லபடியா நடக்காதோ என்று நினைத்து நீ கவலைப்படாதே. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அமைதியாக இரு. உனக்கு தேவைப்படுவதை கொடுத்து, உனக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறதோ அனைத்து விஷயங்களையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே நான் தருவேன். அமோகமான விஷயங்கள் எதிலேயுமே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். எல்லா விஷயத்திலேயும் வித்தியாசமாக நீ நினைக்கிறாய், எனக்கு மட்டும் எப்படிதான் வித்தியாசமாக பிரச்சனை எல்லாம் வருகிறது என்று. நான் மட்டும் உனக்கு சொல்வேன், வித்தியாசமாக அல்ல. இங்கு மனிதனாக பிறந்து விட்டால் எல்லாமே மற்றவர்களால பிரச்சனை வரத்தான் செய்யும். முக்கியமாக நீயும் கவனித்து பார்த்திருக்கிறாயா? உன்னால எந்த பிரச்சனையும் மற்றவனுக்கு வராது, உனக்கு வராது. ஆனா மற்றவனால உனக்கு நிச்சயமா பிரச்சனை வரும். இதுதானே இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீயே யோசிப்பா, நான் மட்டும் அமைதியா இருக்கேன் வீட்டுல, ஆனா எப்படிதான் பிரச்சனை வருதுன்னு எனக்கும் தெரியல. ஒரு அமைதியா ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஆனா அமைதியான ஒரு வாழ்க்கைய என்னால வாழ முடியல. எல்லா விஷயத்திலேயும் எனக்கு மட்டும் ஏன் இந்த தெய்வம் இவ்வளவு சோகத்தையும் இவ்வளவு கண்ணீரையும் கொடுக்குது? எந்த ஒரு விஷயமும் சுமூகமா சாந்தமா நடந்துராதா அப்படின்னு யோசிப்பேன். தங்கமே, நீ யோசிக்கிற பத்தியா? சுமூகமா சாந்தமா விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும்னு இனி வரும் காலம் முழுவதும் அப்படிதான் நடக்கும். சுமூகமா சாந்தமா எல்லாம் உனக்கு பிடித்த மாதிரி தான் இனி வரும் காலத்துல உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் அமையும். எதிர்பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்திலேயும் எல்லா விஷயமும் எதிர்பார்த்து நீ காத்துக்கொண்டு இருக்கிறாய். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ காத்திருந்த தருணம் வரும். நான் எந்த நேரத்தை குறிக்கிறேனோ, எந்த விஷயத்தை உனக்காக வைத்திருக்கிறேனோ, அது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். மனதில் குழப்பங்கள் வேண்டாம், மனதில் பயங்கள் வேண்டாம். இதுதான் நடக்குமோ, இப்படிதான் நடக்குமோ என்று நீங்களாக யூகித்து கொண்டு வாழ்க்கையில் கஷ்டத்தை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டாம். நான் வெறும் ஆறுதலுக்குத்தான் சொல்கிறேன். கஷ்டப்படும் பொழுது கையை நான் விட்டு விடுவேன் என்று நினைக்காதீர்கள். இப்பொழுது நான் சொல்லும் வாக்கு காலம் முழுவதும் உங்களுடைய இருக்கும். படாத பாடுபட்டு விட்டீர்கள். எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமாக முடிந்து விட்டது. ஆனால் இனி வரும் காலம், நான் மட்டும் சத்தியம் செய்து சொல்கிறேன், கையை நீட்டுங்கள். இனி வரும் காலம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எல்லா நிமிஷமும் உனக்கு நான் இருப்பேன். சதா சர்வ காலமும் என்னையே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் எடுத்து வைக்கும் காரியத்தில் வெற்றிகளே கிடைக்கும்.
வெற்றி இல்லாத வாழ்க்கை இல்லை. இனி வரும் நாள் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு கட்டத்திலேயும் வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.